வாலிப வயதில் தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய 19 அல்லது 20 வயது இருக்கும் பொழுது என்னுடைய வாலிபத்தை நான் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி இப்படிப்பட்ட மீட்டிங்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்களுக்கெல்லாம் வாலிபர் மீட்டிங்லாம் அப்போ கிடையாது. ஸோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் நான் இருந்துக்கும், இப்படி தான் போயிட்டுருப்போம். அப்போ என்னோட வாழ்க்கையில் நான் பர்சனலாக நான் தேவனோடு கூட இன்ட்ராக்ட் பண்ணது நிறைய காரியங்களில் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நிறைய அந்த நாட்களில் வாலிபத்தில். அதுதான் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரே ஒரு காரியம்தான், வாலிபர்களுக்கு மத்தியில் நீங்கள் நிறைய சொல்லலாம், உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருக்கலாம். அதனால் உங்களுக்கு மூளை அறிவுக்கு தான் போகும். சில நேரத்தில் நிறைய உங்களை கேதர் பண்ணிப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கை கொண்டுக்கிட்டே அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க. விழுகை இருக்கும், விழுகை சமயத்தில் ஜிக்ஜாக்கா சமயத்தில் உங்களுக்கு போயின்னு இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டம் வருகின்ற வேளை தேவன் உங்களை ஸ்டடி பண்ணிடுவார். உங்களை அதுக்கு முதல்ல ஆண்டவர் உங்கள் இடத்துலலாம் எல்லாரும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் தான். நிறைய உண்டு. வாலிபர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய சொல்லிட்டே போகலாம். வேதத்தில் இப்படி எழுதியிருக்கு அப்படி எழுதியிருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். வேதத்திலிருந்து திருஷ்டாந்தமா ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சுட்டு அந்த மனுஷன் பண்ண தப்பு என்னன்றத உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் எல்லாம் வாலிபத்தில் இருக்கும்போது நம்ம பண்ணது. அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இங்க இந்த 13ஆம் அதிகாரம் ஒரு உண்மை சம்பவம். இது அதாவது வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு காரியம். இதுல ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தன், ஒரு கிழவனான தீர்க்கதரிசி ஒருத்தன், அவங்க ஒரு ராஜா ஒரு ஆள். இதான் இதனுடைய இது. இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கும் ஏற்கனவே தீர்க்கதரிசியாயிருந்து கிழலாய் போய் பின்மாற்றத்துல போன இன்னொரு கிழவனான தீர்க்கதரிசிக்கு 2 பேருக்கும் உள்ள சம்பவம் தான். 2 பேருமே அவர் கிழ தீர்க்கதரிசி, இவன் இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஒரு உரையாடல், அந்த ஒரு கான்வர்சேஷன். அதுல இந்த இளம் தீர்க்கதரிசி, கிழ தீர்க்கதரிசியில அந்த இளம் தீர்க்கதரிசி அவன் ஏமாற்றப்படுகிறான். அவன் எப்படி ஏமாந்தான், ஏன் ஏமாந்தான்? அதே மாதிரிதான் உங்களுக்கும் வாலிபர்களுக்கும் இதே மாதிரிதான் நீங்களும் இப்போ ஏமாந்துருவீங்க. ஏமாந்துருக்கும் போது அவன் செய்ய தவறுனது என்ன, அதை மட்டும் தான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யெரொபெயாம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீடத்துடன் இருக்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையாக கூறி, அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போவும், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றார். உடனே இந்த இளம் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்றான். பெத்தேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லி, பலிபீடத்தை அங்க இருக்கிற அந்த இதுக்கு விரோதமா சொல்லி, உண்மையில எப்படிலாம் பலியிடுவாங்க, அதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னா, இந்த பலிபீடம் வெடிக்கும், அதில் உள்ள சாம்பல்லாம் கொட்டுண்டு போகும், இதுதான் கர்த்தர் சொல்றதுக்கு அடையாளம்னு சொல்றான். உடனே அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ராஜா உட்காந்துட்டு இருக்கான். அவன் ராஜாவுக்கு உடனே கோவம் வந்துடுது. என்னடா இவன் இப்படிலாம் பேசுறான்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்னா, 4வது வசனம், பெத்தேல் இருக்க அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திற்கு நீட்டினான். அவன் நீட்டின உடனே அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாய் முடக்க கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. அவனை பிடிக்கணும் அவனை அப்படின்னு பாருங்க ராஜா. உடனே அந்த கை அப்படியே நீட்டினபடி கை மறுத்து போச்சு. மடக்க முடியல. உடனே ராஜா அவனுக்கு பயந்துட்டான், வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நீங்க கடந்து போனீங்களா தெரியும். கையை நீட்டுறீங்க, நீட்டினோன்னு கை உங்களுக்கு மடக்க முடியல, அப்படி நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு?
உன்னை பத்தியா என் கை நின்று போச்சு பத்தியா அப்படின்னு சொல்லுவீங்க? இல்ல, உனக்கு குப்புன்னு வேர்க்கும். என்னடா நீட்டின கை அப்படியே நின்றுச்சு, ஐயோ அப்படின்ட்டு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்கும். உடனே ராஜா அப்படியே ஒரு வேர்க்க ஆரம்பித்த உடனே அந்த ராஜா அவனுக்கு இருக்கிற பாருங்க, அவனுக்கு இப்படி பண்ணாலும் கூட அவங்ககிட்ட ஒரு ஞானம் இருந்தது பாருங்க. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் பிரதியுத்தரமாக, நீர் உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் சொல்றான். உடனே தேவ மனுஷனை பார்த்து அவன் பயந்துட்டு, அவனை புடுறான்னு சொல்லிட்டு சொன்னவன் இப்ப என்ன பண்றான், உடனே பயந்துட்டு, எப்பா இப்ப உங்க ஆண்டவரை நோக்கி வேண்டிக்கப்பா, என் கை முன்ன போல இருக்கணும் ஆயிடணும்னு என்ன வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே தேவ மனுஷன் பாருங்க, அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். அவன் சும்மா சரி ஆண்டவரே, ராஜா ஏதோ சொல்லிட்டாரு, இதை தவிர கை நீட்டாரு, ஆண்டவரே நீங்க ஆண்டவரே இதுக்கெல்லாம் ரொம்ப தன்றீங்க, அவன் கையை மறுபடியும் மாக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேஷுவலாம் ஜோம் பண்ணல. வேதனா எழுதி வச்சிருக்கணும், வருந்தி ஆண்டவரே அப்படின்ட்டு தேவனிடத்துல வருந்தி வேண்டாம். ஆண்டவரே எப்படியாவது இந்த ராஜாவுக்கு மறுபடியும் இந்த கையை இதாக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி ஜெபம் பண்றான். உடனே ராஜாவின் கை முன்னிருந்தபடியே சீர்பட்டது. சீர்பட்ட உடனே ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னோடு கூட வந்து இளைப்பாறு, உமக்கு வெகுமானம் தருவேன் என்றார். தேவனுடைய மனுஷன் ராஜாவை நோக்கி, நீ எனக்கு உம்முடைய வீட்டில பாதி கொடுத்தாலும் உம்மோடு வருவதும் இல்லை, இந்த ஸ்தலத்தில் அப்பம் புசிப்பதும் இல்லை, தண்ணீர் குடிப்பதும் இல்லை. ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் என்னை கட்டளையிட்டிருக்கிறார். ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறாரு, இங்க போகாத, அங்க தண்ணி குடிக்காத, அங்க சாப்பிடாத, வந்த வழியில வராத, வேற வழியா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நான் அந்த வழியா வரமாட்டேன், நீ போலாம் அப்படின்னு இருக்காரு. அவன் பெத்தேலுக்கு வந்த வழியா இப்போ வேற வழியா போயிடுறான். இதுதான் அந்த வாலிபன், அந்த இளம் தீர்க்கதரிசி பண்ணது. இதை பார்த்திருந்து இதை பார்த்துட்டே இருந்து அந்த கிழவனான தீர்க்கதரிசி இருக்கான அவன் பையன்லாம் இதை பார்த்து இருந்திருக்கிறான். அவனாம் பார்த்தவனா ஓடி போயிட்டு அவங்க அப்பாட்ட போய் சொல்றானுங்க, எப்பா ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, இளம் தீர்க்கதரிசி, அவர் பெத்தேல் பலிபீடத்துக்கு விரோதமா சொன்னாரு, சொல்லி முடிச்சுள்ள பலிபீடம் அப்படியே வெடிச்சு போச்சுப்பா, ராஜா கை நீட்டினாரு, கை கூட மடக்க முடியல, கை அப்படியே நீண்டுக்குச்சு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தீர்க்கதரிசிக்கு, அப்படியா ஆண்டவரே உமக்கு நன்றி, ஏதோ என்னால இதுன்னு முடியல ஆண்டவரே, நான் பின்மாற்றத்துல போயிட்டேன்னா என்னன்னு தெரியல, என்னால இது ராஜாவை எதிர்த்து நிற்க முடியல, அட்லீஸ்ட் நீ ஏதாவது ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிச்சு நீங்க இது மாதிரி ஒரு தேசத்தை சீர்படுத்துறீங்களே, உமக்கு நன்றி அப்படின்னு நான் சொல்றதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஏன்னா கிழவன், வயசான ஒரு சீனியர் மேன், அவருக்கு ஈகோ அவ்வளோ அவருக்கு. அது எப்படி நான் இங்க ஒரு தீர்க்கதரிசினா இங்க இருக்கும்போது வேற ஒருத்தன் எப்படி வரலாம், அதான் அவருடைய எண்ணம். வந்த உடனே அவர் என்ன பண்ணாரு, அவர் கேட்டோம் எந்த வழியா போனா அந்த பையன் அப்படின்னு அந்த எப்படி போனார் அவரு அப்படின்னு. உடனே இந்த வழியா தான் போயிருக்காருன்னாங்க. உடனே அவங்க கழுதின் மேல சேனம் வச்சு கொடுத்து அவனை அது மேல ஏற்றி, அவன் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு, தேவனுடைய மனுஷன் நீர்தானா, 14வது வசனம், என்று அவனை கேட்டதற்கு அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவனை நோக்கி, என்னோடு கூட வீட்டுக்கு அப்பம் புசியும் என்றான். உடனே இவர் ஒரு முறை, நீதான் நான் தேவ மனுஷன், ஆமா நான் தான் தேவ மனுஷன், நீதான் அதுக்கு விரோதமா சொன்னி, ஆமா நான் தான் சொன்னேன், சரி இப்போ வா வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல சாப்பிட்டு போலாம் வா அப்படின்னு கூப்பிடுறோம். இல்ல நான் வரமாட்டேன், ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, இந்த ஸ்தலத்துல நான் அப்பவும் புசிக்க கூடாது, வந்த வழியாவும் போகக்கூடாது, தண்ணீர் குடிக்கூடாது என்று கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்குன்னு சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, நல்லா கவனிங்க, நல்லா எதுன்னு நீங்க இதை நீங்க என்னோட சீக்ரெட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பீங்க. உடனே சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான்னா, அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணான்னா, நல்லா அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். அதற்கு அவன், உம்மை போல நானும் தீர்க்கதரிசி, நான் உங்ககிட்ட சொல்றேன், ஏதோ சும்மா ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் நினைச்சுக்காத, நான் உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் அங்கதான் இருக்கிறேன், நானும் தீர்க்கதரிசி தான், உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான்.
அப்பம் புசித்து தண்ணீர் கொடுக்க அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன். பாத்தீங்களா? நாங்க என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்க அதில் என்ன கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. அவர் என்ன, நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நீ அவனை உன் வீட்டுக்கு திருப்பி அழைத்து கொண்டு வா என்று ஒரு கர்த்தருடைய தூதன் எழுதல, ஒரு தூதன். அது எந்த தூதனோ, அவன் ஒளியின் தூதனா கூட இருப்பான், அவன் பிசாசின் தூதனா கூட இருப்பான், அவன் எந்த தூதன் அவன் சொல்லவே இல்லை. ஜென்ரலா பொதுப்படையா ஒரு தூதன். ஒரு தூதன் என்ன பண்ணான்னா, கர்த்தருடைய வார்த்தையாக, டெஃபினட்டா பேச மாட்டான், கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடு கூட சொன்னான் என்று அவனிடத்துல பொய் சொன்னான். உடனே பார்த்த உடனே அவனை பார்த்து, ஆமாப்பா கரெக்டு, நீ அதெல்லாம் கரெக்ட் தான், உன்னை போல நானும் ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனா நீ அவனை போய் சாப்பாடு கூட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு தூதன், அது அவனும் எந்த தூதன் தெரியாது, ஒரு தூதன், பொதுப்படையா ஒரு தூதன் வந்து கர்த்தருடைய வார்த்தையா என்கிட்ட வந்து இப்படி சொன்னா, ஆகவே நீ வா அப்படின்னு கூப்பிட்ட உடனே அவன் என்ன பண்ணா, அப்பொழுது அவன் இவனோடு கூட திரும்பி போய் இவன் வீட்டில் அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தான். அவர்கள் பந்தியில உட்கார்ந்து இருக்க போது அவனை திருப்பி கொண்டு வந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. இப்ப வந்து தேவனுடைய வார்த்தை இப்பதான் அவனுக்கு வருது. அவன் யூதாவில் வந்த தேவனுடைய யூதாவிலிருந்து வந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து சத்தமிட்டு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கற்பித்த கட்டளை நீ கை கொள்ளாமல் கர்த்தருடைய வாக்கை மீறி அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று அவர் விளக்கின ஸ்தலத்திற்கு நீ திரும்பி நீ அப்பம் புசித்து தண்ணீர் கொடுத்தபடியினால உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையில் சேருவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ இனிமேல உன் பணம் உன் பிதாக்களின் கல்லறையில போகவே போகாது, நீ வந்து அற்ப ஆயுசிலே நீ புட்டுக்குவ, அதுதான் அதுக்கு அர்த்தம். காலத்துக்கு முன்பாகவே நீ அவுட்டு. உனக்கு ஆண்டவர் வந்து லாங் ரன் வச்சிருந்திருப்பார், இன்னும் நீ போக வேண்டியது லாங் ரன் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா நீ என்ன ஆகுன்னு சொன்னா, காலத்திற்கு முன்பாகவே நீ போய் கல்லறையில போய் சேர்ந்துரு. உனக்கு தேவன் குறிக்கப்பட்ட நாள் இருக்கும், அந்த நாளுக்கு முன்ன போவோம், அதுக்கு முன்னே போயிடுவே நீ. அதான் அதோட அர்த்தம். நீ போய் உன் பிதாக்களின் கல்லறையில நீ சேருவதில்லை. அவன் போஜனம் பண்ணி முடித்த பின்பு அந்த தீர்க்கதரிசியை திருப்பி கொண்டு வந்தவன் அவனுக்கு கழுதையின் மேல் சேனம் வைத்து கொடுத்தான். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது, கழுதை அதனண்டை நின்றது, சிங்கம் பிரேதத்தனை நின்றது. எல்லாம் யோசித்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை போய் அடிக்குது, சரி அவன் செத்து போயிட்டான், அட்லீஸ்ட் கழுதை இருக்கு, கழுதை அடிச்சு சாப்பிட்டு இருக்கலாமே. ஆனா சிங்கம் அது கூட இல்லை, எல்லாம் வாய் கப்சுப், எல்லாம் வாய மூடிக்கிச்சு. இதுதான் அதனுடைய சம்பவம். இது உங்களுக்கு காண்பிக்கிறேன், எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரி, இதுல என்ன பிரதர் நீங்க சொல்ல வர்றீங்க? ஏதோ சொல்றேன், நீங்க அப்புறம் இன்னும் கதை மாதிரி படிச்சுட்டு போயிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, இதுல இந்த இளம் தீர்க்கதரிசி பண்ண ஒரே ஒரு மதிகேடு ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே பண்ணான். அவன் என்ன பண்ணான்? அவன் பண்ணது ஒண்ணுதான். அதான் இப்ப நீங்க எல்லாரும் ஜென்ரலா உங்ககிட்ட இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் அது மாதிரிதான் இருக்கு. அதுதான் சாத்தான் வந்து அநேக நேரங்கள்ல உங்களையும் ஏமாத்துவான். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டே வந்தேன். தேவன் அதை எனக்கு நினைப்பூட்டினே இருப்பாரு. நான் இப்பவும் கூட இந்த நாட்களிலும் கூட எனக்கு ஆண்டவர் நான் நினைப்பூட்டினே இருப்பாரு. எப்பொழுதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு இது வருதோ அப்பெல்லாம் தேவன் என்னை ஜெயத்தின் பாதையில் நடத்தி கொண்டே இருப்பார். அவன் பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, அந்த கீழே தீர்க்கதரிசி பேசும்போது, ராஜா வந்து என் கை மடக்க முடியலடா, உங்க ஆண்டவரை பார்த்து கூப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். என்ன வேதம் என்ன எழுதி வச்சிருக்கு? வருந்தி கூப்பிடுறாராம் தலைவர். வருந்தி, ஆண்டவரே எப்படியாவது துண்ணுங்க ஆண்டவரே அப்படின்ட்டு வருந்தி அவர் கேட்கும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு பதில் கொடுக்குறாரு, ராஜாவை சுகமாக்குறாரு, ராஜாவும் சுகமாயிடுறாரு. அந்த ஆவி அவனுக்கு எங்க இல்லைன்னு சொன்னா, இந்த கிள தீர்க்கதரிசி பேசும்போது அவனுக்கு அந்த எண்ணம் இல்லை. என்ன எப்படி இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா, உண்மை போல நானும் தீர்க்கதரிசி தான்,
நீ முன்ன போல உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா ஒரு தூதன் என்னோடு கூட பேசினா, அதனாலதான் இப்ப நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு ஒண்ணு இவன் என்ன பண்ணிருக்கணும், இவன் என்ன சொல்லியிருக்கணும், அப்படிங்களா என்ன போல நீங்களும் ஒரு தீர்க்கதரிசி தானே, ஓகே என் ஆண்டவரை கேட்கிறேன். அவர் தானே போவேனான்னு சொன்னாரு. இப்ப என் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீர் உம்முடைய தீர்க்கதரிசியம் இப்ப எங்க இடத்துல வந்திருக்கிறாரு, மறுபடியும் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறாரு, நீங்க போவேனான்னு சொன்னீங்க, இப்ப அவர் வந்து வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு ஏதோ நீங்க கர்த்தருடைய தூதன் போல வந்தாராம். வந்த உடனே ஏதோ சொன்னாரா, ஆண்டவரே லார்ட் இஸ் இட் கரெக்ட், இது உண்மையா ஆண்டவரே அப்படின்னு அவன் கேட்க தவறிட்டான். ஒரு ஞானமுள்ள ஒரு வாலிப பெண்ணுடைய சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நாளைக்கு முன்ன, ரொம்ப வருஷத்துக்கு முன்ன ஒரு வாலிபன் என்ன பண்ணா, அந்த பொண்ணுடைய அழகுல மயங்கி அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் அந்த பொண்ணு எங்கேயோ காலேஜுக்கு போறதுக்கோ இல்லை எங்கேயோ வேலை ஸ்தலத்துல போறதுக்கு முன்னே அந்த பொண்ணை பார்த்து தனியா மீட் பண்ணியிருக்கான். மீட் பண்ண உடனே அவர் வந்து, அந்த பையன் நல்லா கிறிஸ்டியன் தான், அவனும் கிறிஸ்துவ பையன் தான் அவனும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். உடனே அந்த பொண்ணு அழகா இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய், அழகான பொண்ணை பார்த்து, ஆண்டவர் வந்து இப்போ உன்னதான் எனக்கு இன்னைக்கு காலையில் எழுந்தேன், காலையில் எழுந்த உடனே ஆண்டவர் எனக்கு வந்து எனக்கு தரிசனத்துல உன்னதான் காட்டினாரு, இதே மாதிரி பச்சை சுடிதார் போட்டுன்னு பச்சை இதெல்லாம் போட்டுன்னு நீ வருவையான்ட்டு எனக்கு ஆண்டவர், பச்சை கொடை கூட பிடிச்சின்னு வருவேன்னு எனக்கு ஆண்டவர் காட்டினாரு. அதனால இப்ப நான் வந்து பார்த்தா கரெக்டா நீ அதே மாதிரி பச்சை இது மாதிரி எல்லாம் கட்டின்னு எல்லாம் அப்படியே சகிதமா வர, நீதான் என்னுடைய வாழ்க்கையின் ஏற்ற துணை அப்படின்னு சொன்னான். உடனே இந்த பொண்ணு, ஞானமான பொண்ணு, என்ன சொல்லு, ஆண்டவர் உனக்கு தரிசனத்துல காட்டினார்ல, இப்ப எனக்கு ஆண்டவர் வந்து இன்னைக்கு காட்டியிருக்கணும், இதே மாதிரிமா நீ வந்து உனக்கு ஒரு பையன் வருவான், அவன் இந்த மாதிரி ஒரு பிரவுன் பேண்ட் போட்டு ஒரு ரெட் ஷர்ட் மாட்டிக்கிட்டு இப்படி வருவான், அவனும் கூட எதனா வருவான், ஆண்டவர் எனக்கு காட்டலையே அப்படின்னு சொன்னாலாம். வந்துருக்கீங்களா? சொன்னவன அவனுக்கு மூஞ்சி ஓடல. ஏன்? எனக்கு உனக்கு காட்டினார் ஆண்டவர், பச்சை சேலை பச்சை சுடிதார் போட்டுன்னு பச்சை போட்டு வந்து அப்ப கட்டிட்டு வந்துட்டா அவன் தான் உன்னுடைய எதிர்கால துணை, உனக்கு ஆண்டவர் காட்டினார், அப்ப எனக்கும் காட்டியிருக்கணும்ல ஆண்டவர். சொன்ன மாத்திரத்துல அவன் வந்து இந்த வாலிபன் வெட்கத்தோடு திரும்பி போயிட்டான். இந்த மாதிரி ஞானமா பிள்ளைகள் வந்து இருக்குல்ல, அவன் வந்து உடனே நம்ம அழகா எதனா ஒண்ணு சொல்லிட்டான்னா போதும், அப்படியே நொந்து நூலாயிடுறது போல ஆயிடும். அவன் சொல்றது உண்மை. உண்மையா ஆண்கள் வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் நம்பாதீங்க தயவு செய்து. அரசியல்வாதி கூட தோத்துருவான், அவ்வளவு தூரம் வாக்கு தத்தங்கள், அப்படியே வேதம் கூட, பைபிள் கூட தோத்துரும். வாக்கு தத்தங்கள்லாம் அவ்வளவு அருமையா வாக்கு தத்தங்கள்லாம் அடுக்குவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க புத்தி, சுயரூபமே அதுக்கப்புறம் தான் தெரியும். இவன் அந்த மாதிரி கேட்க தவறிட்டான். அவன் வந்து தேவன்கிட்ட கேட்டிருக்கணும், அவன் தேவனிடத்துல கேட்டிருக்கணும். என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே நீங்க இது மாதிரி இருக்க, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருகின்ற வேளையில ஆண்டவரே நான் வந்து இந்த மனுஷன் சொல்கிறது உண்மைதானா? இவர் சொன்னது போல நீங்க வந்து என்ன கூப்பிட்டு போறீங்களா? நீங்க என்ன மறுபடியும் கூப்பிடுறீங்களா ஆண்டவரே? நீங்க தான் சொன்னீங்க அப்பம் புசியாத தண்ணீர் புசியாத போற வழி வராதுன்னு சொன்னீங்களே, இப்ப மறுபடியும் இந்த மனுஷன் இப்படி சொல்றானே, ஆண்டவரே இது உண்மைதானா? இவரோடு கூட நீங்க பேசுனீங்களே, இப்ப நான் தானே இப்பதானே ஒரு ராஜா கூட பரிந்து பேசினேன், இப்போ நான் உங்களை நோட்டு கூப்பிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்தான்னா அவனுக்கு என்ன வந்திருக்குன்னா, தேவன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆண்டவர் சொல்லிப்பா, இல்ல அவன் கள்ள தீர்க்கதரிசி, அவன் கிழவன், அவன் நீ அவன் நாட்டுக்குள்ள அவனோட ஊருக்குள்ள வந்துட்டு நீ வந்து ஒரு அற்புதம் செய்தல, நீ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி உன் தீர்க்க தரிசனம் நிறைவேறதில்ல, அது அவனுக்கு பொறுக்கல. அவனுக்கு எங்க அவன் வந்து செல்லா காசா மாறிடுவான்னு அவனுக்கு உதறு கண்டுடுச்சு, அதனாலதான் உன்னை இப்படி ஏமாத்துறான், பொய் சொல்றான் அப்படின்னு தேவன் என்ன பண்ணிருப்பான்னா எக்ஸ்போஸ் பண்ணிருப்பார் தேவன். ஆனா இவன் செய்தது என்ன தெரியுமா? நான் சொன்னது போல எல்லாரும் நீங்க செய்கிற ஒரே, வாலிபர்கள் நீங்க செய்கிற ஒரே ஒரு என்ன தெரியுமா? உங்களுடைய ஆபத்து, உங்கள் நேரங்கள் வருகின்ற வேளை நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிறது கிடையாது. அதான் நீங்க பண்ற தப்பு. அநேக வாலிபர்கள் நீங்க சோதிக்கப்படுகின்ற வேலை எல்லாமே, எல்லா சூழ்நிலைகள்லாம் வரும்போது ஆங்கிலத்துல ஒரு இது இருக்கும், ஐ வில் கால் அப்பான் த லார்ட் அப்படின்னு. அதாவது தேவனை நோக்கி அந்த நேரத்துல அவங்க கூப்பிடுறது கிடையாது. அதனால அநேக பாவங்கள்ல அநேக சூழ்நிலைகள்லாம் வருகின்ற வேளையில நீங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடாத நிமித்தம் என்ன ஆகுதுன்னா, அதே இடத்துல தான் நீங்க உட்காந்துட்டே இருக்கிறீங்க.
1981 நான் உங்களை போல ஒரு வாலிபன் திருமணத்தை அப்பதான் எதிர்நோக்கிட்டு இருக்கேன். 81 எனக்கு இன்னும் நல்லா நல்லா ஞாபகம் இருக்கு. ராக் பாட்டம், கீழே விழுந்துட்டேன், பயங்கரமா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்துட்ட உடனே எனக்கு மீண்டு வர வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி மறுபடியும் அது என்ன வருதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்குள்ள பயங்கர வேதனை. ஆண்டவரே இவ்வளவு தூரம் இதாயி நான் கடைசி எப்படி போயிடுவனும், நான் நாசமாயிடுவனும் அப்படின்னும் போது நான் சொல்றேன், அந்த ராக் பாட்டம், அந்த கீழே அந்த அந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணா தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தேன். நான் இன்னைக்கு எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. எத்தனையோ வருடங்கள் கடந்து போனாலும் கூட எனக்கு இன்னும் நல்ல பசுமரத்தாணி போல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த மாட்டத்திலிருந்து கீழே இருந்து நான் எனக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல, எனக்கு இப்ப என்ன இப்படி எழுந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு பயங்கர பயங்கர குழி. யார் எந்த நேரத்துல யாரும் ஒண்ணும் செய்யவும் முடியாது. அந்த மாதிரி நேரத்துல நான் என்ன தெரியுமா பண்ண, தேவனை நோக்கி ஒரே ஒரு கதல், லார்ட் ஒரே ஒரு தடவை எனக்கு உதவி செய்யுங்க பிளீஸ், இந்த ஒரு முறை எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை என்னை தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, இந்த ஒரு முறை என்னை காப்பாத்துங்க. தேவனிடத்துல கதற ஆரம்பிச்சேன். நான் தேவனை நோக்கி கூப்பிட உண்மையா நான் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சேன். அந்த நாள்ல தான் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு, தேவன் அந்த இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்தார். அந்த இடத்துல கண்மலை மீது என் கால்கள் நிறுத்தினான்னு பாடுறோமே, அதே போல அந்த பாட்டத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில அந்த பாட்டத்திலிருந்து தேவன் அப்படியே என்ன தூக்கி எடுத்தார். அதுக்கப்புறம் நீங்க விழலையா பிரதர் அப்படின்னு கேட்பீங்க. விழுந்தேன், அடுத்தது நிறைய விழுந்திருக்கிறேன். ஆனா நான் விழும்போதெல்லாம் இதைதான் நான் பயன்படுத்துவேன். நான் எப்பெல்லாம் கீழே விழுறனோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்னா தேவனை நோக்கி கதற கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. தேவன் சோர்ந்து போகவே மாட்டார், நீங்க சோர்ந்து போகவே மாட்டார். நான் பார்த்திருக்கேன் சில வாலிபர்கள் இடத்துல கேள்வி, பிரதர் பாவம் பண்ணிட்டு போய் மன்னிச்சுங்கன்னு கேட்டோம்னா ஒரு மாதிரியா இருக்கு பிரதர், ஒரு இதுவா ஃபீல் பண்றேன் அப்படின்னு. நான் சொன்னேன், மாதிரியா இருக்குன்னு சொல்லாதீங்க. நீங்க பாவம் பண்ணிடுறீங்க, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிடுறீங்க, போய் மன்னிப்பு கேட்கறீங்க ஆண்டவர்கிட்ட, மறுபடியும் கொஞ்ச நாள் இப்படி போறீங்க, மறுபடியும் ஏதோ கீழே விழுந்துறீங்க, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறீங்க, மறுபடியும் ஏதோ கீழே விழுந்துடுறீங்க, போறீங்க ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க. அதனால உங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஆமா பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க எண்ணத்துல நீங்களா நினைச்சுக்கிறீங்க. நீங்க தான் என்ன பண்றீங்க, நீங்க அது மாதிரி உங்களுக்கு நினைக்கிறதுக்கு தோன்றதுமா, அவன் எதிராளி உங்க வீட்டுல உட்காந்துட்டு, ஆமா இவர் பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறாரு, பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறாரு, பாவம் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்கிறாரு, பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, பாவம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு, அப்படிதான் நீங்க நினைச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனா நான் அது மாதிரி என்கிட்ட வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரியும் அது யார் பேசுறாங்கன்றது தெரியும், அது சாத்தான் தான் அது மாதிரி பேசுவாங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், கூலா அவன் சாத்தானே பாவம் பட்டு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்லாம் போய் அவங்ககிட்ட போய் அழுதுனுக்க மாட்டேன். நான் ஏன் அவங்ககிட்ட போய் அழணும், ஆண்டவர் போய் சாத்தாங்கிட்ட போய் அழுதுன்னு நான் சொன்னார் என்கிட்ட, நான் அவங்ககிட்ட அழுவே மாட்டேன். நான் என்ன தெரியுமா கேட்பேன், நறுக்க 4 கேள்வி கேட்பேன் அவனை. என்ன பிரதர் கேட்பீங்க, உங்க சொல்லித்தாங்க, அதான் சொல்லித்தரதான் இப்ப வந்திருக்கிறேன். என்ன கேட்பேன்னா, ஏண்டா நான் பாவம் பண்றேன், நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், மறுபடியும் பாவம் பண்றேன், மறுபடியும் போய் மன்னிப்பு கேட்கறேன், மறுபடியும் பாவம் பண்றேன், மறுபடியும் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறேன், மறுபடியும் தவறி விழுந்துடுறேன், மன்னிப்பு கேட்கறேன். உனக்கு எந்த இடத்துல வலிக்குது கொஞ்சம் சொல்லு பார்க்கலாங்க. உனக்கு நான் போய் மன்னிப்பு கேட்கறேன்னா உனக்கு என்ன வலிக்குது உனக்கு அப்படின்னு கேட்பேன். புரியுதா நான் சொல்றது? நான் போய் எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் 4 தடவை விழுந்தாலும் நான் போய் கேட்டுங்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு தேவன் பேர்ல நம்பிக்கை இருக்கிறதுனால நான் தொடர்ந்து போய் கேட்டுனேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குதுன்னு சொல்லு, உனக்கு என்ன வலிக்குதுன்னா சொல்லு, நான் நிறுத்திக்கிறேன். சொல்லுவானா அவன்? சொல்ல மாட்டான். அநேக சூழ்நிலைகள்லாம் வரும்போதெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுல நீங்க ஓஞ்சு போயிடுறீங்க. அதனாலதான் தீர்க்கதரிசி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க. தீர்க்கதரிசி ஏசாயா இப்படி ஒரு வார்த்தையை அவர் எழுதினாரு. ஏசாயா 43ஆம் அதிகாரம், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 42வது வசனம் பாருங்க.
ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். பாத்தீங்களா, ஆண்டவர் வேற என்ன சொன்னாரா? பாத்தீங்களா, வாலிபர்கள்லாம் நீங்க அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க உங்க வாழ்க்கையில. அவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலே ஆனாலும் யாக்கோபே என்ற இடத்துல அதை ரவுண்ட் பண்ணிட்டு உங்க பேரை எழுதுங்க. நான்லாம் அப்படிதான், என் பைபிள்லாம் பாத்தீங்கன்னா சில நேரத்துல என் பேர் நிறைய இடத்துல இருக்கும். இல்லையா பிரதர், என் பைபிள் இல்லையா பிரதர்? உங்க பைபிள் இருக்காது, ஆனா என் பைபிள நான் ரவுண்ட் பண்ணிட்டு என் பேரை எழுதி வச்சுப்பேன். உங்க பைபிள்லாம் இருக்காது, என் பைபிள்ல என் பேர் இருக்கும். எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி வருதோ அங்கெல்லாம் ரவுண்ட் பண்ணிடுவேன். ரவுண்ட் பண்ணிட்டு சில நேரத்துல என் பேரை போட்டு வச்சுப்பேன். இப்ப உங்க பேரை போட்டு வச்சு இப்ப படிச்சு பாருங்க என்ன எழுதி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆனாலும் யாக்கோபே, நீ என்ன பண்ண, நீ உன்னை தாழ்த்தவில்லை அப்படின்னு இல்ல, உன்னை தாழ்த்துறது கிடையாது. ஆனாலும் யாக்கோபே, நீ இப்ப நோக்கி கூப்பிடல, நீ கூப்பிடல. இப்போ ஏன்? நீ என்னை குறித்து உனக்கு இப்போ ஒரு மன சலிப்பு உண்டாயிடுச்சு. இந்த மன சலிப்பு எப்படி உனக்கு உண்டாச்சு? இந்த மையம் இப்படி மனம் சலிச்சு போயிட்ட, உனக்கு இப்போ சலிப்பு உண்டானால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உன்னை கூப்பிட முடியல. உனக்கு நீ கூப்பிட்டு இருந்தீங்கன்னா தேவன் உன்னை தப்பி வச்சிருப்பாரு உன்னை. இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துக்கு முன்ன எனக்கு வாட்ஸ்அப்ல யாரோ ஒரு தம்பி ஒரு இதை அனுப்பிச்சிருந்தார். ஒரு ஸ்டோரி ஒண்ணு, அவர் வாழ்க்கையில் நடந்தது ஒண்ணு அனுப்பிச்சு விட்டார். அவர் ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்துட்டே இருந்தாராம். வேலை செய்துட்டே இருக்கும்போது எல்லாருமே உட்காந்துன்னு வேலை செய்துட்டே இருக்கும்போது யாரோ ஒரு ஆப்போசிட் செக்ஸ் உள்ள வந்து அவங்க கூட உட்காந்து ஏதோ சும்மா கதை அடிச்சுட்டு ஒரு மாதிரியா இருந்தாங்களா. இவருக்கு எப்படி அது ஓவர் கம் பண்ணன்னு அவருக்கு தெரியலையா. அவருக்கு என்னடா பண்றது, ஏன்டா இந்த அம்மா இப்ப வந்தாங்க அப்படின்ட்டு. இவன் வேற ஃப்ரெண்டு வேற, இன்னும் 1 மணி நேரத்துல வரன்னு வேற சொல்லியிருக்கான். அவனையாவும் சீக்கிரம் வந்துட்டான்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவன் வந்துட்டான்னா இவ எழுந்து போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உள்ள துடிக்கிறான். இவன் எப்படியாவது இது இருந்து எப்படிடா போறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டே இருந்து உடனே மனசுக்குள்ள இருந்து ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணானா. ஆண்டவரே, நீங்க உதவி செய்யுங்க, எப்படியாவது இந்த சூழ்நிலை இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணானாம். ஜெபம் பண்ண உடனே என்ன நடந்ததுன்னா, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வர வேண்டிய அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணானா, அன்னைக்குன்னு பார்த்து அவனுக்கு ப்ரோக்ராம் இல்லாதனால என்ன 1 மணி நேரத்துக்கு முன்னே இவங்ககிட்ட டேய் எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னா, அப்பா வந்துட்டான்டா சாமி, படாமா நீ உக்காடுறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் பேசணும் பாட்டு அந்த அம்மா எழுந்து போயிட்டாங்களாம். அப்ப அந்த சொல்றாரு, 1 மணி நேரத்துக்கு பின்னால வர வேண்டிய மனுஷனை அந்த ரங்கத்துல நான் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற வேலையில 1 மணி நேரத்துக்கு முன்னே அவனை கொண்டு வந்து வச்சு தேவன் காப்பாத்தினார். தெரியுங்களா, தேவன் எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தேவனை நோக்கி சூழ்நிலை வரும்போதெல்லாம் நீங்க தேவனை நோக்கி உங்களுக்கு கூப்பிட தெரியறது இல்லை, நீங்க மனம் செழிச்சு போயிட்டீங்க. அதுதான் நான் சொன்னேன், ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய வாழ்க்கையில நான் நடக்கிறதுலாம் என்னன்னா, எந்த சூழ்நிலை வரும்போதும் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிருவேன். எதுவா இருந்தாலும் கூட சரி. அநேக சூழ்நிலைகள்லாம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் தான் சொன்னார், ஆபத்து காலத்துல நீ நோக்கி கூப்பிடுன்னு. எனக்கு ஆபத்து, எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு ஆபத்து வந்திருக்கு, ஆண்டவரே எனக்கு காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். சில நேரத்துல எனக்கு அப்ப திருமணமாகி நான் ஒரு 6-7 வருஷம் இருக்கும். நெல்லிக்குப்பம்ன்ற ஊர்ல நான் இருந்தேன். அங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு தான் நான் சர்ச்சுக்கு போனோம். அப்ப நெல்லிக்குப்பத்துல கடலூர் பாண்டிச்சேரிக்கு நான் சபைக்கு பஸ்ல போனோம். பஸ்ல ஏறி என்ன பண்ணுவேன், சில நேரத்துல ஃபுல் ரஷ் இருக்கும், இடம் கிடைக்காது, அதனால நீங்க நின்றுதான் போக வேண்டியது இருக்கும். பஸ்ல ஏறி நின்றுட்டே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நின்றுட்டு போகும்போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு சில நேரத்துல வேண்டாத சில காட்சிகளை நான் பார்க்க வேண்டியதா இருக்கும். அது என்ன அப்படின்னு சொன்னா வேற ஒண்ணும் இல்லை, 2 பேர் புதுசா 2 பேர் கல்யாணம் ஆகி வந்திருப்பாங்க. 2 பேரும் இளந்தம், அப்பதான் கல்யாணமாகி 1 வாரம் 10 நாள் 2 பேரும் ஆயிருக்கும். அவங்க 2 பேர் சீட்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவன் 2 பேர் சீட்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தம் புது மனைவி கூட அவர் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் அப்படி கிள்ளிக்கிட்டு இல்லைன்னா எதனா ஒண்ணு பண்ணிட்டு தோள் மேல கை போட்டுன்னு அப்படி இப்படி எதாவது பண்ணிட்டே இருப்பாரு. நான் மேல கையை பிடிச்சிட்டு இருந்தோம்னா என்னை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி, என்னடா இதுங்க வேற வீட்டுல போய் இதெல்லாம் வச்சுக்கூடா, இதுங்கெல்லாம் போய் இங்க இதெல்லாம் பண்ணுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி புழங்கினே இருப்பேன். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் ஆண்டவர்கிட்ட நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை இப்ப எனக்கு பிட்டு கொடுங்க. நீங்க பிட்டு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த பஸ்ல நான் பார்க்கிற சில வேண்டாத காரியங்கள்லாம், அந்த பஸ்ல நடக்கிற சில காரியங்கள்லாம்
நான் பார்க்காம நீங்க என்ன கொண்டு போயிட முடியுமே, ஒரே ஒரு வார்த்தையை விட்டு கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன். தேவன் உண்மை உள்ளவர், அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். நான் உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை ஏதாவது ஒரு வார்த்தை உடனே ஆண்டவர் பிட ஆரம்பிப்பார். அப்படியே அவன் பிட்டு கொடுக்க ஆரம்பிப்பார். அந்த வசனத்துல இருக்கிற அந்த ஒவ்வொரு இதுவும் அப்படியே யோசிச்சிட்டே இருப்பேன். யோசிச்சிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன சொல்லுவான், பஸ்காரன் எல்லாம் இறங்கு, தேங்காய் திட்டுலாம் இறங்க, கீழே இறங்க, யாரெல்லாம் எல்லாம் தேங்காய் திட்டுலாம் கீழே இறங்கணும். தேங்காய் திட்டு வந்துருச்சா? பாண்டிச்சேரி கிட்ட தான் நம்ம சபை, அங்க தேங்காய் திட்டு கிட்ட தான் இருக்கு. உடனே கீழே இறங்கணும். பாண்டிச்சேரி வந்துருச்சா? வந்துருச்சு, அல்லேலுயா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிடுவேன். பார்த்துருக்கீங்களா? தேவனை நோக்கி ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலை வரும்போதும், வாலிபர்கள் நீங்க, நான் சேலஞ்ச் பண்றவங்க எல்லாருக்கும், உங்க பிள்ளைங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் நான் சொல்றேன், ஐ வில் கிவ் ரிட்டன் கேரண்டி. தேவனை நோக்கி ஒரு மனுஷன் கூப்பிடுகின்ற வேளையில தேவன் அவனை தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை தேவன் உண்டாக்குவார். அதேதான் மோசேயின் காலத்திலே அப்படிதான் நடந்துச்சு. மோசேயின் காலத்துல ஒரு சம்பவம் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னா இல்லையான்னு தெரியாது. உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இதெல்லாம் நான் இப்போ என் 60 வயசுல ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. இதெல்லாம் என் வாலிபத்துல தேவன் எனக்கு சொல்லி கொடுத்தது. உபாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்துல ஒரு பியூட்டிஃபுல் சீன். இதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. அதனால்தான் தேவன் எனக்கு அவர் மேல ஒரு கட்டுக்கடங்கா சமயத்துல காதல் வர்றது காரணமே இந்த மாதிரி வாலிபத்தெல்லாம் தேவன் எனக்கு நடத்தினால்தான். அவ்வளவு சீக்ரெட்லாம் ஆண்டவர் நிறைய நேரத்துல அதான் தேவனை கேட்கும் போது தான் கொடுப்பாரு, கேட்காதெல்லாம் கொடுக்க முடியாது. சோம்பேறிக்கெல்லாம் அவரெல்லாம் ஒரு நாள் இதுன்றது இல்லை. தேவனை அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருகின்ற வேளை விடக்கூடாது. அவரை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுனே இருக்கணும். இங்க பாருங்க, நான் எனக்கு அப்பா ஆண்டவர் சொல்லி கொடுத்தது அப்படியே எனக்கு ஐயோ, அப்படி ஒருத்தன் கடல்ல தவிச்சு நிக்கிற ஒருத்தனுக்கு ஒரு கட்டு மரமோ ஒரு ஏதோ ஒண்ணு கிடைச்சா, எப்பா எவ்வளவு தப்பிச்சுக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சதுறான்னு சொல்லிட்டு அதை கெட்டியா பிடிச்சுப்பான் பாருங்க. அந்த மாதிரிதான் இந்த வசனங்கள்லாம். அங்க என்ன எழுதி வச்சிருக்கு? 22ஆம் அதிகாரம். நல்லா பாருங்க பிள்ளைங்களாம், நல்லா கவனிங்க. 23ஆம் வசனம். இங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க. ஒண்ணு புத்தியினமானவள், ஒன்று புத்தி உள்ள ஒரு பொண்ணு. ஒரு புத்தி உள்ள ஒரு நல்ல பொண்ணு, இன்னொன்னு புத்தி இல்லாத ஒரு பொண்ணு. பொண்ணுங்க மாத்திரம் இல்ல, ஒரு புத்தியினமான ஒரு வாலிபன், ஒரு புத்தி உள்ள ஒரு வாலிபன். இப்படி நீங்க எடுத்துங்க. ஏங்க நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்களும் இப்படி உங்களை எதுனுங்க. அங்க பாருங்க 2 பேர். 23ஆம் வசனம். கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோடு கூட சயனித்தாள். அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள் இருந்தும் கூக்குரல் இடாததினால் அந்த மனுஷன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு முன்னு கொண்டு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொள்ள கடவர்கள். இப்படியே தீமையை உன் நடுவிலிருந்து விளக்க கடவாய். ஆண்டவர் சொல்றாரு, கன்னிகையான ஒரு பெண் இருக்கிறா, அவ ஒருத்தனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க அவளுக்கு. ஆனா ஊருக்குள்ள இருக்கிற ஒரு போக்கிரி பையன் அவளை கண்டுபிடிச்சு அவரை கற்பழிச்சிடறான். அவ கற்பழிச்ச உடனே அவன் என்ன பண்றான்? 2 பேரையும் சாகடிச்சிருப்பான்றாரு. ஏங்க 2 பேரையும் சாகடிக்கிறீங்க? அவன் தானங்க எந்த பொண்ணு நான் பாவம், அந்த பொண்ணு என்னங்க பண்ணாங்க அப்படின்னா, இல்ல 2 பேரையும் சாகடி, 2 பேரும் சாகட்டும். ஏங்க அப்படின்னு அவ தன்னை கற்பழிக்க வரான்னு தெரிஞ்ச உடனே வேதம் என்ன எழுதிருக்கு? அவள் கூக்குரல் இடாததினால். பாருங்க என்ன எழுதி வச்சிருக்கும் பாருங்க, நல்லா பாருங்க. அதுதான் உங்களுக்கு சொல்றேன். She won't cry, she won't call. அவள் கூக்குரல் இடாததினால். அவ பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, நான் வேற ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கேன், வேற ஒருத்தன் என்னை கற்பழிக்க வர்றான், என்னை காப்பாத்துங்க. அவள் கூக்குரல் இடாததினால். அதனால அவ கூக்குரல் என்ன அர்த்தம்னா, அவளுக்கும் இதுல உடன்பாடு இருக்குன்னு அர்த்தம். அதனால 2 பேரும் அட்ரா அப்படின்ட்டான். ஓகே, குட், வெரி குட். அடுத்த வசனம் வாங்க, அடுத்தது வாங்க. அடுத்து என்ன இருக்கீங்க? ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணை வெளியே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளோடு சயனித்தானே ஆகில் அவளோடு சயனித்த மனுஷன் மாத்திரம் சாக கடவன். என்னையா இது அக்கிரமமா இருக்குது? ஒரே அதிகாரத்துல ஒருத்தன் கன்னிகையா இருந்து அவனை கையை பிடிச்சி இழுத்துன்னு அவனை கற்பழிச்சுட்டா 2 பேரையும் சாகடின்ற.
இங்கேயும் அதே மாதிரி இவன் கன்னிகையா இருந்தா இன்னொருத்தன் போய் கையை பிடிச்சி இழுத்து இவளையும் கற்பழிக்கிறான். ஆனா இவளை என்ன சொல்றேன்னா, அவளை சாகடிக்காத, இவனை மட்டும் சாகடிக்கின்ற. என்னையா நியாயம் அந்த பைபிள்ல? பைபிள்ல நியாயம் இருக்குங்க. அதனால தான் சொல்றேன், பைபிள் என்ன நியாயம் இருக்கும் பாருங்க. வேதங்க, பெண்ணுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது, அந்த பொண்ணை நீ கை வைக்கவே கூடாது. பெண்ணின் மேல் சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்ல, அவ மேல சாவுக்கு ஏதுவான குற்றம் இல்ல. இக்காரியம் ஒருவன் மற்றொரு மேல் எழும்பி அவனுடைய ஜீவனை வாங்கினது போல இருக்கிறது. வெளியிலே அவன் அவளை கண்டுபிடித்தான். நியமிக்கப்பட்ட பெண் அப்பொழுது கூக்குரலிட்டும், அவ கூக்குரல் இடல, ஆனா இவ கூக்குரல் இட்டா. அதே மாதிரி அவன் கூக்குரல் இடல அந்த வாலிபன், ஆனா இந்த வாலிபன் எப்படின்னா அவன் கூக்குரல் இட்டான். இதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் கூக்குரல் இட்டா, ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்ன இந்த மனுஷன் கெடுக்கிறான், இந்த மனுஷன் என்ன கற்ப சூறையாட விரும்புறான், என்ன இப்படி எல்லாம் பண்றான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த பெண் கூக்குரல் இடுகிறான். கூக்குரல் இட்டும் காப்பாத்துவார் இல்ல. ஆகவேதான் இந்த பொண்ணை நீ சாகடிக்க கூடாது. பாத்தீங்களா? அதுதான் சொல்றது. தேவன் அப்படிதான் பார்ப்பாரு. இப்ப அதை விடுங்க அந்த காரியத்தை. இப்ப தேவன் இப்படிதான். ஏன் உங்களை மாதிரி இருக்கிற அநேக வாலிபர்கள்லாம் பட்டு பின்மாறி போறான் அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல அவன் தேவனை நோக்கி கூக்குரல் இல்லை. ஏன் ஆண்டவர் இன்னும் உங்களை சபையில வச்சுருக்கிறாரு? ஏன் இன்னும் சபையில் வாலிபர் மீட்டிங் உட்கார வச்சு வாலிபர் முகாம் நடத்தி ஏன் தேவன் உங்களை வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அநேக சூழ்நிலைகள்லாம் நீங்க வருகின்ற வேளையில தேவனை நோக்கி நீங்க கூக்குரலிட்டு இருப்பீங்க. எப்பெல்லாம் என் இருதயத்திலிருந்து ஒரு கூக்குரல் எழும்பிட்டே இருக்கணும், ஆண்டவரே இந்த மாதிரி சூழ்நிலை என்னை காப்பாத்துங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரியல ஆண்டவரே. எனக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. தெரேசா, அன்னை தெரேசா சொல்றது போலதான், டெம்ப்டேஷன் இஸ் எ ஃபயர். சோதனை எனக்கூடியது ஒரு நெருப்பு. அது எந்த வயசுலயும் யாரையும் பிடிக்கும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாம் எனக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு 70 வயசு ஆயிடுச்சு, சுத்தமா எனக்கு எண்ணமே வராது. 90 வயசு ஆகி போச்சுங்க, எனக்கு வரவே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. கிடையவே கிடையாது. எந்த சூழ்நிலும் எப்பொழுதும் டெம்ப்டேஷன் இஸ் எ ஃபயர், எப்பவும் வரும். தெரேசா சொல்றாங்க, அவங்க கல்யாணமாகாத அந்த ஸ்திரீ சொல்றாங்க, அது எந்த வயசுலயும் எப்பொழுதும் ஒரு மனுஷனை பிடிக்கும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போதெல்லாம் எனக்கு அது மாதிரி தான் வரும். எனக்கு எங்க ஆபீஸ்ல இருப்பேன், எங்க ஆபீஸ்ல இருக்கும்போது உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிட்ட உடனே சில நேரத்துல சில லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க, ஒரு சம்திங் அவங்க நடிகை மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் ஒரு இதுவா இருக்குமா, சில பேர் நீட்டா ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு மாதிரியா அவங்களோட இதுவே ஒரு மாதிரியா இருக்கும். சில நேரத்துல வந்த உடனே என் டேபிள் நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களாம் என் டேபிள் கிட்ட இப்படி கை அப்படி ஒண்ணு, சார் இது என்ன சார் அப்படின்னு என்ன டவுட் கேட்கற மாதிரி கேட்பாங்க. உடனே நான் என்ன பண்ணுவேன், அப்பா நல்லதுரா சாமி, சினிமாவுக்கு தான் போல, அட்லீஸ்ட் எங்கேயாவது உட்காந்து கொஞ்சம் ஜாலியா அப்படி கொஞ்சம் இந்த பொம்பளைய கொஞ்சம் மேஞ்சு நிக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஏய் ஸ்டார்ட் அப் அப்படின்பார். உடனே சேர் விட்டு உடனே எழுந்து நின்றுப்பேன். நான் நின்றுட்டு, சொல்லுங்க மேடம், என்ன உங்க டவுட் என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். உடனே அந்த அம்மா என்ன டவுட் கேட்பாங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி வந்தோம்னா எழுந்து மக்கள் நின்று விட்டு நமக்கு மரியாதை தராரு போல தெரியும். நான் மரியாதை தரல, உங்ககிட்ட பக்கம் தேவன் இப்போ எனக்கு எனக்கு காப்பாத்துறாரு, அவ்வளவுதான். ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஸ்டார்ட் அப்னு எழுது. இல்ல 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 நான் அப்படியே உக்காந்துருப்பேன் அப்படின்னா உக்காந்துனே தான் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள், எத்தனையோ சூழ்நிலைகள் அது மாதிரி தப்பிச்சு ஓடி இருக்கிறேன் நான். எத்தனையோ சூழ்நிலைகளை தேவன் தப்பு வைப்பார். நோக்கி கூப்பிடும் போது, தேவனை நோக்கி கூப்பிட்டுனா அவருக்கு தெரியும் 1008 வழிகள் அவருக்கு தெரியும். அவருக்கு தேவனுக்கு ஒரு கதை சொல்லி உங்களுக்கு எல்லாம், ஏன்னா மத்தியானம் சாப்பிட்டு இருப்பீங்களா, கொஞ்சம் நீங்க அசரக்கூடாது, அதனால முக்கியமானதை பேசிட்டு இருக்கோம் நம்ம. நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க இந்த கதையை, சிடிலாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம தூத்துக்குடியில் இருக்கனாலும் உங்களுக்கு எல்லாம் அந்த ஃபேவரட் ஆயிட்டு இருக்கும். ஆனா இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், கம்யூனிஸ்ட தேசத்துல ஒரு கம்யூனிஸ்ட் வாதி ஒருத்தர் தான். அவன் பெரிய லீடர் இருந்தாள். கம்யூனிஸ்ட கொள்கையில் அவன் ஊறி போயிட்டார் இருந்தாள். அந்த கம்யூனிஸ்ட கொள்கையில் அவர் ஊறினதுனால அவர் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரா வந்துட்டார். அவர் சீக்கிரமா அவர் கம்யூனிஸ்ட் லீடரா வந்துட்டனால கூட இருக்கிற அந்த கம்யூனிஸ்டுங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அவர் மேல ஒரு பொறாமை வர ஆரம்பிச்சு.
அவர் பொறாம வந்த உடனே அந்த ஆள் வேலை இல்லாத போல அது பொய்யெல்லாம் சொல்லி என்ன பண்ணாங்கன்னா அவரை தூக்கி ஜெயில போட்டாங்க. அந்த ஜெயில் எப்படின்னா இப்படிலாம் காத்தோட்டம்லாம் இல்லை. அந்த ஜெயில் வந்து சுத்தமா கவர்டு, எல்லாமே கவர் பண்ணியிருக்கும். மேல ஒரு டாப் இருக்கும், ஒரே ஒரு ஒரு தூசி கூட இருக்காது, ஒரு ஒரு ஹோல் கூட இருக்காது. அவருக்கு எப்ப சாப்பாடோ மற்றளோ தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இதை கொண்டாந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. உடனே கம்யூனிஸ்டுக்காக பாடுபட்ட மனுஷன், அவன் கம்யூனிஸ்டுக்காக அவன் உயிரை கொடுத்த மனுஷன் உள்ள இருந்துகிட்டு வேதனைப்பட்டான். இந்த கம்யூனிஸ்டுக்காக தானே என் ஜெயில என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். இந்த கம்யூனிசம் வளரணும் தானே இப்படிலாம் நான் இருந்தேன், அநியாயமா என்ன இப்படி கீழே போட்டேன், இப்படி ஜெயில உள்ள தள்ளிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மனம் கசிந்து அவர் வேதனையா அவர் இருக்கும்போது அவர் வந்து சின்ன வயசுல இருந்து எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாராம். அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, மோசேன்னு ஒரு மனுஷன் இருந்தாரு, அவர் தேவனாகிய கர்த்தரிடத்துல மிகவும் பிரியமா இருந்தார். அவருக்கு இது மாதிரி ஒரு நெருக்கம் வருகின்ற வேளையில அந்த மோசே தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே தேவன் இந்த மோசே உபயோகப்படுத்தி இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்களை எல்லாம் அவர் விடுவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவன் சின்ன பையனா இருக்கும்போது அந்த சொன்ன கதை அவனுக்கு ஞாபகம் வந்துச்சான். அந்த ஞாபகம் வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருக்காரு, அவர் பார்த்தாராம், எங்க பாட்டி இப்படி ஒரு கதை சொன்னாங்க, மோசேன்னு ஒருத்தர் இருந்தாராம், அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகின்ற வேளையில தேவன் அவனுடைய சிறைச்சாலை இருந்து அவனை விடுவித்து அவனை வந்து கொண்டு போனாருன்னு சொல்லிட்டு எங்க பாட்டி சொன்னாங்களே. இப்பொழுதும் நானும் அதே இயேசுவை நான் கூப்பிட போறேன். இப்பொழுதும் நான் வந்து ஒரு அடப்புலதான் இருக்கிறேன், அந்த இயேசுவை நோக்கி நான் கூப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கம்யூனிஸ்ட் அந்த வாதி என்ன பண்ணாருன்னா அந்த சிறைச்சாலையில இருந்து கொண்டு அவர் பண்ணாரு, இயேசுவே எங்க பாட்டி இப்படி சொன்னாங்க, நான் அப்பெல்லாம் நம்பல, உங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டேன், இப்பொழுதும் இயேசுவே நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என்ன இந்த டஞ்சன்ல இருந்து எனக்கு விடுதலை ஆக்குங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆழத்துல அந்த குழியில இருந்துகிட்டு அந்த கம்யூனிஸ்டவாதி கூப்பிட ஆரம்பிச்சாராம். கூப்பிட்ட உடனே என்ன நடந்து தெரியுமா, அந்த கம்யூனிஸ்ட் அந்த மேல இருந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் உண்டு, ஒரு வெளிச்சம் அதுக்குள்ள வர ஆரம்பிச்சான். இவர் உடனே பார்த்தாரு, என்னடா இது வரைக்கும் இருட்டா இருந்தது, எங்கேயோ ஒரு இந்த கூரையில இருந்து ஒரு வெளிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கூரையில ஒரு சின்ன ஓட்டை இருந்துச்சோம். அந்த ஓட்டையை அவர் அப்படியே பெருசாக்கி 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 உடனே அந்த இதுல இருந்து அவரு மேல எகிரி குச்சி தப்பிச்சு அந்த குழியிலிருந்து தப்பிச்சு வெளியே ஓடிந்தார். வெளியே ஓடின சம்மீனஸ் எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டான், குழியில போட்டான்னா அவன் பாட்டு போயிட மாட்டான், அதுக்கு ஒரு வேலி போடுவான், அப்புறம் இன்னொரு வேலி போடுவான், அப்புறம் இன்னொரு வேலி போடுவான், அப்புறம் இன்னொரு வேலி போட்டுன்னே இருப்பான், கணக்குல அது பாட்டுக்கு சுத்திக்கிட்டே இருக்கும். அது இவர் வெளியே இதுல இருந்து வெளியிருந்து வந்த உடனே அங்க பார்த்தாங்களாம். பார்த்த உடனே அங்க பார்த்தா இவர் தப்பிச்சு ஓடுறத ஒருத்தன் பார்த்துட்டான். ஏய் அவன் குழியில போட்டமே அவன் தப்பிச்சு ஓடுறான்டா, பாடுறாடே ஓட்டடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்ன உடனே அப்படியா விடாத அவனை புடுறான்னாங்களாம். இப்ப ஓடி போய் நம்மளால பிடிக்க முடியாது, எல்லாம் தொப்பை வயிறு போட்டு இருப்பானுங்க, தொப்பை இருந்தாலும் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு ஓட முடியல. டேய் நம்ம கிட்ட 2 நாய் இருக்குல்ல, அந்த நாயை 2 அவுத்து விடுறான். அது வேட்டை நாய்ங்க, நல்லா கரியும் எல்லாம் போட்டு நல்ல நாயை நல்லா ட்ரெயின் அப் பண்ணி அவுத்து விடுறான் அந்த 2 நாயை அப்படின்னு. உடனே அந்த 2 நாயை அவுத்து விட்டாங்களா. அவுத்து விட்டோன்னு நாய் வேகமா இவர் தப்பிச்சு உயிருக்கு போன போது ஓடுறாரு இவரு, இந்த நாய்ங்க அவரோட துரத்தின் பின்னாலே போயிடுச்சான். இவர் பார்த்தாரு, இனிமேல் நாய்ங்கிட்ட மாட்டணும்னா நம்ம மறுபடியும் தீர்ந்தோம், என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. இவரும் ஓடுறாரு, நாய்ங்களும் பின்னால துரத்திக்கிட்டே இருக்கான். துரத்தணும்னு ஒரு பெரிய புதர் ஒண்ணு இருந்ததான், ஒரு புதர். அந்த புதர்ல போய் இவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். புதர்னா தெரியல, புஷ். அந்த புஷ்ல போய் அவர் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஒளிஞ்ச உடனே அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த புதர்ல கேட்டார், இயேசுவே இப்பொழுது நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன், எங்க பாட்டி சொன்னது போல அன்னைக்கு மோசேயை கொண்டு நீ ஜனங்களை தப்புவித்தது உண்மையானா இப்பொழுது என்னை தப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சாராம். கூப்பிட்டோன்னா நாய்ங்க 2 புதர் கிட்ட வந்துடுச்சு, இவர் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப நாயும் கிட்ட வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றது தெரியுமா, அந்த புதர்ல இருந்து 4 முயலுங்க பொதுன்னு பயந்து நாயை பார்த்தோன்னு பயந்து ஓட ஆரம்பிச்சுதான். நாய் வந்து இவன் 2 பேரையும் பிடிக்க வந்தது, முயல் 4 போடுறத பார்த்தோன்னா அது இவனுக்கு 2 பேரும் விட்டு அந்த முயலை பிடிக்கிறதுக்கு நாய் பின்னாலே ஓடி பிடிச்சோம். இவர் உடனே அந்த புதர்ல இருந்து வெளியே வந்து தப்பிச்சு வெளியே வந்தாராம். இன்னைக்கு ரஷ்யாவிலேயோ வேற எங்கேயோ ஒரு தேசத்துல இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். தெரியுங்களா, சொல்றாரு, அதுக்கு தேவனுக்கு தெரியும் 1000 வழிகள். உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு வழிதான், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் 1000 வழிகள். ஆனா நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுதுலாம் வாலிப பிள்ளைங்களாம்
அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வருகின்ற வேளை தேவனை நோக்கி கூப்பிட கத்துக்கணும். இதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நீங்க ஜெபம் பண்றதில்ல. அந்த நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறதில்ல. நீங்க தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, நீங்க கூப்பிட்டு பாருங்க. தேவன் ஆச்சரியமாய் தேவன் வழி தரப்பார் ஆண்டவர். அததான் இவன் செய்ய தவறினான். அவன் ஒரே ஒரு நிமிஷம் அந்த ராஜாவுக்காக விண்ணப்பம் பண்ணவன், ஆண்டவரே இப்படி ஒரு தீர்க்கதரிசி எனக்கு என்ன தெரியல ஆண்டவரே, இவன் தீர்க்கதரிசின்றான், ஏதோ தூதன்ன்றான், ஏதோ கர்த்தருடைய வார்த்தையாக என்றான், கர்த்தருடைய வார்த்தைன்னு டெஃபினட்டா பேச மாட்டேன்றான், கர்த்தருடைய தூதனும் சொல்ல மாட்டேன்றான், ஏதோ ஒண்ணு போடுறான், எனக்குள்ள ஏதோ இருக்குங்க ஆண்டவரே, இந்த மனுஷன் பேசுறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனை நோக்கி அவன் அந்த இடத்துல அவன் கூப்பிடத்தவன ஒரே ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஒரு காரணம் அவன் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அந்த ஒரு காரணம், அவன் தீர்க்கதரிசியா ஜொலிக்க வேண்டியவன் என்ன பண்ணா அவுட் தெரிஞ்சு. ஒன்னே ஒண்ணுதான் அவன் பண்ணது வேற. அவன் விபச்சாரம் பண்ணல, அவன் வேசித்தனம் பண்ணல, கள்ள கையெழுத்து போடல, அவன் வேற யாரையும் ஏமாத்தல, அவன் வேற ஒண்ணும் பண்ணல. அவன் செய்த ஒரே ஒரு தப்பு என்னன்னு சொன்னா, அந்த நேரத்துல தேவனை நோக்கி அவன் கூப்பிடல. தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்தான்னா என்ன நடந்திருக்கும்? அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு இருந்தான்னா தேவன் காமிச்சிருப்பாரு. அவன் ஒண்ணு சொல்லிருப்பான், நீ ஒரு கள்ள தீர்க்கதரிசியா, நீ ஏமாத்துற, நீ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அவன் வழியா போயிருப்பான். வேதத்துல ஒரு நல்ல அருமையான ஒரு சம்பவம் வந்திருக்கும். வேதத்துல ஒவ்வொரு சூழ்நிலையும் பாருங்க, எந்த இடத்துல நீ எந்த மனுஷன்லாம் ஒரு மனுஷன் ஒரு ஜெயம் கொள்றான், அவன் வெற்றி பெறான் அப்படின்னு சொன்னா அதுக்கு மூல காரணம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியுமா, அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டுவனா இருப்பான். தானியேல் இருந்தாரு, அவருக்கு உடனே ஆர்டர் போட்டாங்க, எல்லாம் தலை வெட்டுறா, எல்லாம் எல்லா ஞானிகளுடைய தலையும் வெட்டுறான்ட்டாங்க. ஏன்? ராஜாவுக்கு இப்போ அவர் ஒரு சொப்பனம் கண்டாரு, அது யாரும் சொல்ல முடியல யாராலையும். உடனே போய் தலையை வெட்டுங்களா, எல்லாம் தலையை வெட்டுங்கட்டான். உடனே தானியேல் நம்ம ஓஹோ தலையை வெட்ட சொல்ல, அவ்வளவுதான் நம்ம பாடு முடிஞ்சு போச்சா அப்படின்னாரா? இல்லையே. உடனே என்ன பண்ண, அவன் சேனாதிபதி ராஜா கிட்ட என்ன கொண்டு போய் விடுன்றான். இப்போ ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறான். ராஜாவே, இந்த சொப்பனத்தை நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்றேன், நான் என்னன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்னா. உடனே போனாரு ராஜா. ஓகே, ஒரு நாள் டைம் கொடுத்தாரு, போனாரு. இவங்க எல்லாரும், அவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இவங்க 3 பேரும் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா தேவனை நோக்கி அந்த சூழ்நிலை எல்லாம் தேவனை நோக்கி அவங்க கூப்பிட ஆரம்பிச்சு. ஆண்டவரே எங்க ஜீவன், எங்க உயிர், இப்ப எல்லாம் ராஜா எடுக்க போறாரு, நீங்க தான் ஆண்டவரே இப்ப உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சது. என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு பார்த்து தேவன் மறைபொருள் எல்லாம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். வந்தாங்க, ராஜாக்கு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற புட்டு எல்லாத்தையும் சொன்னானுங்க, இதுதான் நடக்க போகுது, இதுதான் உங்க இது அப்படின்னு சொன்னாங்க. ராஜா என்ன ஆனாரு? உடனே சிம்மாசனத்துல இருந்தவர் அவன் காலடியில இருக்கிறாரு. அவனு தாவீது அந்த தானியேல அவர் ஏய் நீதான் உன் தேவன் தான், இவன் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகனை புகழ ஆரம்பிக்கிறார். தானியேல் என்ன பண்ணாரு? அவர் போய் தேவனை கூப்பிட ஆரம்பிச்சார். அவ்வளவுதான். அவர் கூக்குரல் இட்டார், ஐ வில் கால் அப்பான் த லார்ட். நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை தடவை நீங்க சலிக்காம, நீங்க எத்தனை தடவை நீங்க தேவனை நீங்க சலிக்காம நீங்க இருந்திருக்கீங்க. அதனாலதான் அவர் சொன்னார், இஸ்ரவேலே நீ என்னை நோக்கி கூப்பிடல. நீ தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னா, நீ அந்த சூழ்நிலையில நீ என்னை நோக்கி கூப்பிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு ஜெயம் கிடைச்சிருக்கும். நீ மனம் சலிச்சு போயிட்ட. நீ அம்மா என்ன கூப்பிட்டா மட்டும் என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன ஆண்டவர் உதவி செய்ய போறாரு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ மனம் சலித்து போயிட்ட. நீ மனம் சலித்து போனதுனால என்ன ஒண்ணா, உனக்கு ஒன்னும் கிடைக்கல. உனக்கு உனக்கு கிடைச்சிருக்கணும், உனக்கு கிடைக்கல. பார்த்துருக்கீங்களா? அதே அநேக சூழ்நிலை. எனக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட் தாவீது. நான் அதிகமா அவனை ரொம்ப இதுன்னு. தாவீது ஒரு நாள் அவனோட மகன் அப்சலோம் பட்டத்துக்கு வரான். பட்டத்துக்கு வந்த உடனே வரான், அவங்க அப்பனை துரத்திடுறான். உடனே தாவீது என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாம் ஆளுங்கெல்லாம் சேர்த்துட்டு, அப்சலோம் வந்துட்டான்டா உள்ள, அவ்வளவுதான், நம்ம எல்லாம் சட்னி, இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் தீர்ந்தோம், நாம வாங்கடா எல்லாம் ஓடலான்னு சொல்லிட்டு தாவீது வெறும் காலோடு கூட நடந்து அந்த போயிட்டே இருக்கிறான். பின்னால அவன் சேனைகள் எல்லாம் பின்னால அவனோடு கூட தாவீது கூட எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒருத்தன் சொல்றான், தாவீது ராஜாவே, தாவீது ராஜாவே, உங்க மகன் அப்சலோம் வந்துட்டான், உள்ள வந்துட்டான். ஆனா உங்க மகன் அப்சலோம் கூட யார் தெரியுமா இருக்கிறாங்க? அங்க அகித்தாப்பேல் என்கிற ஒரு மனுஷன் அப்சலோமோடு கூட இருக்கிறாங்க. இந்த அகித்தாப்பேல் யாரு தெரியுமா? இந்த அகித்தாப்பேல் தாவீது ராஜாவா இருக்கும்போது
அவனுக்கு ஏற்ற ஆலோசனையை சொல்லுகிறவன். அவன் வாக்கு தேவனுடைய வாக்கு போல இருக்கும். தேவனுடைய வாக்கு போல இருக்கிற அந்த அகித்தோப்பேல் கூட இப்ப என்னோட கூட வரலையா? அவன் இல்ல, இப்ப உன் மகன் அப்சலோமோட கூட இருந்துகிட்டான். உடனே தாவீது என்ன தெரியுமா பண்றான்? தாவீது போயிட்டு தனியா ஒரு இடத்துல போயிட்டு, அப்படியா கொஞ்சம் யோசிக்கிறேன் இரு, அகித்தாப்பேல எப்படி விஷம் விட்டுக்கு சாகடிக்கலாம்? இல்ல, அகித்தாப்பேல் அவன் ஊடு அங்க இருக்குது, அவனுக்கு ராத்திரி 4 பேரை உள்ள அமிச்சு அவனை ஈட்டி வச்சு ஒரே குத்தி புடுங்கடா அப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாரு. நாமள அந்த ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா தாவீது என்ன தெரியுமா பண்ணாரு? தாவீதுக்கு தெரியும் இந்த சரித்திரம், இந்த ரகசியம் தாவீதுக்கு தெரிந்தவன். தாவீது என்ன தெரியுமா பண்ணா? அகித்தாப்பேல் அப்சலோமோடு கூட கூடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு தாவீது காதுல விழுந்த அடுத்த சொட்டக்கு போற நேரத்துல என்ன தெரியுமா பண்ணா? தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சான். தேவனே, அகித்தாப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்குவீராக. எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் இந்த ஜெபம் பண்றதுக்கு? 1.5 மணி நேரம் ஆயிருக்கும் இல்ல? இந்த ஜெபம் அகித்தாப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக, அபத்தமாக்குவீராக சொல்லி பாருங்க. 1.5 மணி நேரம் ஆகுதான்னு பார்க்கலாம். 15 செகண்ட் கூட ஆகாது. இவனுக்கு நான் இதெல்லாம் நான் போட்டே பார்ப்பேன். நான் அகித்தாப்பேலின் ஆலோசனை அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டே சட்டக்கு போட்டு பார்ப்பேன். எவ்வளவு நேரம் தான் ஆகுதுன்னு பாக்குறேன். 15 செகண்ட் கூட ஆகாது, 10 செகண்ட் கூட ஆகாது. 10 செகண்ட் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரு. எஸ் பிரதர், எஸ் சிஸ்டர். 10 நிமிஷம், 10 செகண்ட், 10 செகண்ட் அந்த மனுஷன் தன் இருதயத்திலிருந்து தனக்கு ஆபத்து வரும்போது அகித்தாப்பேலின் ஆலோசனையை தேவனே அபத்தமாக்குவீராக அப்படின்னு அவன் கூக்குரலிட்டான். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டாரு. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? தேவன் அகித்தாப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கினார். தேவன் வந்துருக்கீங்களா? அன்னைக்கு மட்டும் தாவீது பேசாம உம்மனாங்குண்டி மாதிரி உட்காந்துருந்தா இருக்கும். அப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தாருன்னா அகித்தாப்பேல் அப்சலேம் சாகடிக்க வேணாம், அகித்தாப்பேலே சாகடிச்சிருப்போம். தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் சொல்றேன் நான். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இதனோட ரகசியம் உங்களுக்கு தெரியல. அதனாலதான். நீங்க 60 வயசாவது எனக்கு, இப்ப கூட ஆண்டவர் எனக்கு சொல்லி தராரு நிறைய ரகசியத்தை. இப்போ சொல்றேன். சமீபத்துல நான் டேஸ்ட் பண்ணதை சொல்றேன். ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க எல்லாரும். ஓ, இதெல்லாம் கூட இருக்கு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு. அவர் அவ்வளவு ஸ்வீட், உங்களுக்கு தெரியாது. தேவனை ருசி பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டீங்க அவரை. ஒரு நாளும் தேவனை விட்டு ஓடுகிறதுன்றது கூடாத காரியமாயிடும். என்ன மாதிரி முடியவே முடியாது. எத்தனையோ தடவை ஆண்டவர் விட்டு ஓடணும்லாம் நினைச்சோம். நான் ஆண்டவர் விட்டு வேணாம்ப்பா இதெல்லாம் நமக்கு சும்மா அப்படின்னு நினைப்பேன். அடுத்த நிமிஷம் அவர் விட்டு கொஞ்சம் அப்படியே திரும்புவேன். அதுக்கப்புறம் ஓடி போய் மறுபடியும் அவர்கிட்ட போயிடுவேன். சும்மா ஜஸ்ட் இப்படிதான் டேர்ன் பண்ணுவேன். அதுவே எனக்கு பொறுக்க முடியாது. உடனே போய் அழுதுட்டு அவர்கிட்ட போயிட்டு விழுந்தேன். டாடி, என்னால முடியல, உங்களை விட்டு போக முடியல. ஏன் அது மாதிரி சொல்றேன்னா, கணக்கில் அடங்காத எத்தனையோ சூழ்நிலைகள் கூப்பிடும் போதெல்லாம் என்ன தப்பி வச்சிருக்காரு. சமீபத்துல ஸ்டாஃபிங்ல நின்று இருக்கேன். நீங்க எனக்கு வண்டி இல்லை, அதனால ஏதோ எங்கேயோ போக வேண்டியது இருந்தது. ஸ்டாஃபிங்ல நின்று இருக்கேன். ஸ்டாஃபிங்ல நின்று அங்க இருந்து சென்னை தான் உங்களுக்கு தெரியுமே ஸ்டாஃபிங்லாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படி நின்றுட்டு இருந்தேன். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டு இருந்தாங்க. நான் பார்த்துட்டு என்னடா பண்றது, இது வேற வம்பா இருக்கு அப்படின்ட்டு, சரி சீக்கிரமாவும் பஸ் வர மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் கையில செல்போன் இருக்குல்ல அப்படின்னாரு. ஆமா, செல்போன் இருக்கு. இந்த இன்டர்நெட் இருக்க வீட்டுல சும்மா உட்காந்துக்கிட்டு அப்பெல்லாம் ஓபன் பண்ணி என்னென்ன நோண்டி என்னென்ன பார்த்து நிற்பிய. இப்போ அந்த இன்டர்நெட்டை கொஞ்சம் ஓபன் பண்ண பார்க்கலாம். எங்க பேசுறது? இத என்ன எல்லாம் என்ன முறைக்கிறீங்க? இது எங்க பேசுறாரு? பஸ் ஸ்டாப்ல நின்று, நான் பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன், பஸ் ஸ்டாப்ல பேசுறாரு. நான் பஸ் ஸ்டாப்ல இருந்து இன்டர்நெட் ஓபன் பண்ணமா? ஓகே குட், நல்லது ஆண்டவர், ஓபன் பண்றேன் அப்படின்ட்டு ஓபன் பண்ண இன்டர்நெட்டை வச்சு ஓபன் பண்ணிட்டேன். சரி, இப்ப நீ எதை குறித்து நீ யோசிச்சுருக்கிற, இல்ல எதை குறித்து இப்போ உனக்கு சோதனையா இருக்கு, அதை டைப் பண்ணுனாரு. சரி, உடனே கிடுகிடுன்னு அதை வச்சு டைப் பண்ணி கிளிக் போட்டேன். உடனே கிடுகிடுன்னு கொடுக்குறோம் அதுல எல்லாத்தையும் இன்டர்நெட்ல. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து படிச்சுப்பாரு, அதுக்கு ரீசன் அவன் என்ன சொல்றான்னு கேளு, படிச்சுப்பாரு அப்படின்னு. 2 தாங்க ஓபன் பண்ணி படிச்சு பார்த்தேன். அதுக்குள்ள பஸ் வந்துடுச்சு. நாம் பஸ் ஸ்டாப்ல உட்காந்து செல்போன் வச்சுன்னா ஹேன்றோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க,
நீ எங்க வீட்டுல உட்காந்து ஓபன் பண்றல இன்டர்நெட்டை, இப்ப ஓபன் பண்ணு. பஸ் ஸ்டாப்ல இருந்து ஓபன் பண்ணு இன்டர்நெட்டை பார்ப்போம். இப்ப இன்டர்நெட்ல ஓபன் பண்ணி இப்ப நீ எதை குறித்து சோதிக்கப்பட்டுங்கிற? நான் சொல்றேன், இப்ப வாலிப உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எத்தனை பேர் கீழ்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, காலேஜ் பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அங்கதான் சோதனையே நிறைய வருது. நான் சொல்றேன், இப்போ ஆண்டவர் சொன்னதே உங்களுக்கு திருப்பி சொல்றேன். உங்க செல்போன் எடுங்க, இன்டர்நெட்டை போவோம் ஓபன் பண்ணுங்க. இப்ப நீங்க எதை குறித்து இப்ப சோதிக்க அந்த ஸ்டாப்பிங் இருந்து இப்ப உங்களுக்கு எதை குறித்து சோதனை ஓடினீங்க. இப்போ அங்க டைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க, என்ன வருதுன்னு பாருங்க. எந்த சூழ்நிலையிலும் நீங்க தேவனை நோக்கி நீங்க கூப்பிடுகின்ற வேலையெல்லாம் தேவன் அவங்களை விடுவிப்பார். சரி, இது உங்களுக்கும் எனக்கு மட்டும்தானா? இது வேற யாருக்கும் வராதா அப்படின்னா இயேசுக்கே தான், அவருக்கே தான். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஓவர் கம் பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம். எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. எபிரேயருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இயேசு பாருங்க, நாம நம்மளை குறித்து பேசினுங்கிறோம். அவர் எப்படி இருந்தாருன்னு பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தின்று ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சிரிப்போடும் அப்படியா அப்படின்னா அப்படியா சிந்தாரு இல்லையே? பாருங்க, இயேசு நம்மை ரட்சித்த ஆண்டவர். அவர் மாம்சத்துல, என்னை போல அவர் மாம்சத்துல அவர் இருக்கும் போது அவர் எப்படி இருந்தாரா? எப்படி இருந்தார்னா, அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட அவர் வேண்டுதல் பண்ணி, அவர் என்ன பண்ணாராம்? விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் அப்படிதான் இருந்தார். இயேசு அப்படிதான் இருந்தாரு. இந்த பூமியில இருக்கும் போதெல்லாம் அவருக்குள்ள சதா அவருக்குள்ள கிரை இருந்துகிட்டே இருக்கும். அவருக்குள்ள, இதாவே இதோ என்னை கைப்பிடிக்க வரான் ஒருத்தன், பிசிக்கலா பிடிக்கல, ஆனா இப்ப மறைமுகமா என்ன அட்ராக்ட் பண்றாங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு கூட அவர் வேண்டுதல் பண்ணாராம். பண்ணது நிமித்தம் என்ன பண்ணுவாருன்னா அவர் கேட்கப்பட்டார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எப்படிங்க ஆண்டவர் இதெல்லாம்? நான் இன்னும் ஜெயமுள்ள வருவான். இதுதான் உனக்கு, நீ ஏன் தோத்து போற தெரியுமா? நீ ஒரு சில நாள்ல கண்ணீரோடும் பலத்த சத்தம் கண்ணீர், ஒரு நாள் ஏதோ போது, ஏதோ ஒரு வாரம், இப்போ ஒரு நாள் பிரதர் மீட்டிங் வச்சுட்டார் ஃபுல் டே, இன்னைக்கு அதுவும் வாலிபர் மீட்டிங், எப்படி இது ஒரு 4 நாள் ஓடும். அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை தரடி. என்ன கதவை தரடி? ஏதோ சோதனை வரும்போது ஆண்டவரை கூப்பிடாம ஐயோ நான் இப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து. நான்லாம் அப்படிலாம் இல்லை. அது மாதிரி சொல்றதே உங்ககிட்ட சாத்தான் தான். நான் தான் அதான் உங்களுக்கு முதலே சொன்னேன், அவன் தான் அதிகமா சொல்லிக்கிட்டே இருப்பான் நிறைய. நீங்க என்ன நினைப்பீங்க? அதுதான் தேவன் அப்படின்னு நினைச்சு நிற்பீங்க. நான் ஒன்ன கண்டிப்பேன், இல்லை இவன் சாத்தான், தேவன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாரு. நான் அதான் சொல்லுவேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன், இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்? இதெல்லாம் நான் PhD படிச்சிருக்கேன், என்ன இதுவும் நான் தேவன்கிட்ட போய் கேட்பேன், இந்த ஆண்டவர் எப்படி போகும்போதெல்லாம் பாவம் உங்ககிட்ட வந்தாவே வேதனையா இருக்கு சமயத்துல அப்படின்னு, ஏன்பா இப்படி எல்லாம் இருக்கிறேன்? இல்ல உங்ககிட்ட இந்த மாதிரி வர்றதுக்கே ஒரு இதுவா இருக்கு. யாரு உனக்கு இதெல்லாம் சொல்றது? அப்படி உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? அவன் சொன்னான்னா அவனுக்கு என்னப்பா வலிக்குது? உனக்கு ஏன்பா வலிக்குது? நீ உனக்கு நம்பிக்கை இருக்குல்லப்பா, நம்பிக்கை இருக்குதான் நீ வர, அதை அவங்ககிட்ட சொல்ல அப்படின்னு. தேவன் பேசுறத நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுங்க, உங்க மாம்சம் பொத்து பொத்துன்னு கீழே விடும். அதனாலதான் நான் அடிக்கடிக்க சொல்றது, தேவன் பேசுகிறத கேளுங்க, தேவன் பேசுகிறத கேளுங்க, தேவன் பேசுற இடம் கொடுங்க, இடம் கொடுங்க, அவர் பேசட்டும், அவர் பேசட்டும், அவர் பேசட்டும். நான் பார்த்திருக்கேன் நிறைய. எங்க சபையில ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, சதா புலம்பல் தான். எரேமியா கூட புலம்பல் நல்லா எழுதி வச்சிருப்போம். இந்த சிஸ்டருடைய புலம்பல் அந்த புலம்பலோட பெரிய புலம்பலா இருக்கும். எனக்கு தெரியும், இது என்ன எரேமியாவை தோத்துருவான் போல தெரியுது அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த சிஸ்டர், நானும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரதர், நானும் ஜெபம் பண்றேன். நான் சொன்னேன், சிஸ்டர் தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணல, இயேசு கூப்பிட்டீங்களே, எத்தனை இடம் ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்காருன்னு கேட்டேன். எத்தனை இடம் ஆண்டவர் உங்களோட கூட பேசியிருக்காருன்னு கேட்டேன். தேவன் பேசதான். அதனாலதான் ஜனங்கள்லாம் சொன்னாங்க, மோசே நீ என்னோடு கூட பேசு, தேவன் எங்களோடு கூட பேசக்கூடாது, பேச வேண்டாம், எங்களுக்கு தேவன் பேசினாலும் நாங்க செத்துருவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்?
தேவன் ஒரு மனுஷனோடு கூட பேச பேச அவனுக்கு என்னன்னா அவன் மாம்சம் பொத்து பொத் பொத்துன்னு கீழே விழுந்துகிட்டே இருக்கும். எனக்கு அப்படிதான். தேவன் பேச பேச என்கிட்ட இருக்க மாம்சம் எல்லாம் அப்படியே செதில் போற மாதிரி பட் 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 பட்னு போயினே இருக்கும், நிக்காது. தேவன் பேசாத போதுதான், அப்பதான் எனக்கு வில்லங்கமே அங்கதான். தேவன் பேசாத போதுதான் வரும். அதனால வாலிப பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு சொல்றதெல்லாம் பி சைலண்ட். சைலண்ட் வேர்டை திருப்பி, சைலண்ட் வேர்டை அந்த வேர்டை நீங்க மாத்தி போட்டு பாருங்க. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? லிசன். லிசன். லிசன்ற வேர்டை மாத்தி போட்டு பாருங்க. சைலண்ட். அந்த வேர்டை, அந்த எழுத்தெல்லாம் இப்படி ஜிக்ஜாக்கா அந்த பசில்ஸ் மாதிரி நீங்க திருப்பி போட்டு பாருங்க என்ன வருதுன்ட்டு. சைலண்ட். லிசன் என்ன? ஆண்டவருடைய சமூகத்துல போய் பேசாம அமைதியா உட்காந்துருங்க. விக்டர் பிரதர் சொல்றது மாதிரி. எனக்கு விக்டர் பிரதர் சொல்றதெல்லாம் ரொம்ப அப்பீலிங்கா இருக்கும். ரொம்ப உண்மையாவே தேவனை ருசி பார்த்த மனுஷன். அவர் சொல்லுவாரு, ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போனாராம். ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அப்படின்னாராம். விக்டரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னப்பா என்ன விஷயம், எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டாராம். இல்ல ஆண்டவரே, சும்மா உங்களை பார்க்க வந்தேன். இல்ல உங்க வீட்டுல என்ன பிரச்சனையா? இல்ல ஆண்டவர், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆண்டவர், நல்லா எல்லாம் சுமூகமா போயின்னு இருக்கு, நல்லா இருக்கிறாங்க. சரி உன் பையனுக்கு என்ன வேலை கிடைக்கல? இல்ல ஆண்டவர், அவன் நல்லா வேலை செய்யறான், பெங்களூர்ல அங்கங்க நல்லா செட்டில் ஆயிட்டான், நல்லா இருக்கானுங்க ஆண்டவர். சரி உன் சபையில என்ன பிரச்சனை? இல்ல ஆண்டவர், சபை கூட நல்லா இருக்காண்டவர், எல்லாம் நல்லா இருக்காண்டவர். சரி உன் வேலையில என்ன ப்ரொமோஷன் இல்ல? அதுக்கான இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டவர், அதெல்லாம் நல்லா, எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப ஏன்டா நீங்க வந்த நீனு அப்படின்னு கேட்டாராம். அப்ப விக்டர் சொன்னாரா, ஜஸ்ட் உங்க முகத்தை பார்த்து அப்படி ரசித்துட்டு போலான்னு வந்தேன். ஜஸ்ட் உங்க முகத்தை அப்படி பார்த்துட்டு, உங்க முகத்தை கொஞ்ச நேரம் அப்படி ரசித்துட்டு, அப்படி உங்களை அப்படியே அட்மையர் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நான் கேட்கிறேன், நீ ஒரு நாளாவது ஏசுநாத ஆண்டவர் முகத்தை பார்த்து அட்மையர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, பரவாயில்ல. அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். இப்போ எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும்னு விரும்புறாரு. இப்ப நீங்க எல்லாரும் மனம் திரும்புவீங்களா? ஆண்டவரை பார்த்து அட்மையர் பண்ணி ஆரம்பிப்பீங்களா? நீங்க பாத்துருங்க பாரு. அதான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு பாயிண்ட், when I look into the face, நான் அவர் முகத்தை பார்க்க பார்க்க இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மேன்மைகளும் எப்படி இருக்கணும்? ரொம்ப பிரைட் அண்ட் பிரைட் அப்படியா இருக்கும். No, it is dim. அது அப்படியே டிம்மா இருக்குமா? ஐயோ கண்ணு தெரியல, கண்ணாடி அங்க வச்சுட்டு கொஞ்சம் கண்ணாடி கொடுங்க, கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டு பார்த்தா கூட டிம்மா தான் தெரியும். ஏன் நீ சொல்லுங்க ஆம்பளை பிள்ளைங்க, அது சூப்பர் ஃபிகர் பிரதர், பார்த்துனே இருக்கலாம் போல தெரியும். ஜாக்கிரதை, மேடம் கொயான் மாதிரி இந்த கொயான்கள்லாம் இளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏய் ஒரு நாளைக்கு நீங்க என்ன வந்தீங்கன்னு சொன்னா, இவன் என் அழக குறி பார்த்தே வரானுங்க இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. தேவனை அவரை நோக்கி பார்த்தவங்க எல்லாம் அப்படி இருப்பாங்கன்னா இருக்கவே மாட்டாங்க. எனக்கு அதான் விக்டர் சொன்ன ரொம்ப இதுவா இருக்கும். அவரோட முகத்தை இதுக்குதான் வந்த ஆண்டவர் அப்படின்னா செப்பட அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். என்ன வேற அப்படி சொல்லவே மாட்டார். பரவாயில்ல, ஓகே, உன்னால முடிஞ்ச அளவு என்னை எவ்வளவு உன்னால அட்மையர் பண்ண முடியும் அட்மையர் பண்ணிப்பார். அவர்கள் நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்து இருந்துச்சு. யார? தேவன். அவர் தேவனையே அவங்க நோக்கி, ஏன் இப்படி உங்க முகம் இப்படி ஒரு பிரைட்டா அப்படி ஒரு பிரகாசமா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? முழங்கால் போட்டு உபவாசம் 3 நாள் உபவாசம் போட்டு அப்படியே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதான் உங்க முகம் பிரகாசமா இருந்து. இல்லைங்க, முகம் பாருங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. இவர் 3 மணி நேரம் 3 நாள் உபவாசம் இல்ல, அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் ஆண்டவரை பார்த்து அவர் முகத்தை பார்த்து அட்மையர் பண்ணிட்டு வந்தார். அதனாலதான் இவர் முகம் பிரகாசமா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் உங்க முகம் பிரகாசமா இருக்கணுமா இல்லையா? பிரகாசம்னா என்ன போல இல்ல, உங்க முகம் பிரகாசமா இருக்கணுமா இல்லையான்னு கேட்க. உண்மைதானே? உங்களுக்கு இந்த வாலிப பிள்ளைங்களும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். தேவன் அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார். ஆனா உங்களை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஒன்னே ஒண்ணு மட்டும் பயந்துறாங்க, நீ என்ன ராக் பாட்டத்தில் நீங்க விழுந்தாலும் கூட சரி, கால் அப்பான் த லார்ட். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் செலுத்தி போனாய், நீ என்னை நோக்கி கூப்பிடலன்றது உங்க வாழ்க்கையில பொய்யா இருப்பதாக. ஆமென். ஜெபம் பண்ணலாம். நம்ம எப்பொழுதும் உங்க இருதயத்தில் இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. வாழ்வில் பொன்னான நாள் இது.
என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு எட்டாத உயரமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன்னு சொன்னவர். என் அருமையான என்னுடைய வாலிப சகோதரனே, சகோதரியே, இப்பொழுதும் எத்தனையோ பிரச்சனை இருக்கும். உன் பிரச்சனை